அடுத்தது வந்து ஆவணியாவட்டத்தில் பார்ட்டு 4 வந்து யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னா பூனல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் அது. அப்போ அதுக்கு நம்ம வந்து சங்கல்பம் மகா சங்கல்பம் கழிஞ்ச உடனே பூனல் மாற்றிக்கணும். அந்த ஸ்நானம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணின உடனே பூனல் மாற்றிக்கணும்னு சொல்லுவாள். அப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து கையில் வந்து பவித்திரம் உங்கள் கையில் இருக்கும். அதை என்ன பண்ணணுன்னா அதை வந்து வலது காதில் அப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூனல் மாத்திரத்துக்கு முதல்ல ஆச்சமணியம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கையை தொடச்சிக்கிறது. கேசவா ரைட் ஹேண்ட், நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, மிடில் ஃபிங்கர், ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. மூக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரிங் 2 ஃபிங்கர் கட்டவரல் மூக்கு பிடிச்சுக்கணும். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम्. இப்படி சொல்லி பிராணாயாமம் பண்ணுறது. ஓம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேலே மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்மாங்கம் யஜ்ஞோபவீததாரணம் கரிஷ்யே தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்மாங்கம் யஜ்ஞோபவீததாரணம் கரிஷ்யே. ஜலத்தினால இப்படி கையை தொடச்சுக்கிறது. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய இப்படி மூக்கில் கை வச்சுக்கிறது. பரபிரம்ம ரிஷிஹி திருஷ்டுப்சந்தः பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே அப்படி விநியோகः. கை அப்படி உள்ள விட்டு இப்படி வச்சுக்கிறது, கை கூப்பிக்கிறது அப்படி. அடுத்தது வந்து வாத்தியார் வந்து பூனல் கொடுத்துருப்பார். பிரம்மச்சாரிகளுக்கு 1 பூனல், கல்யாணமானவாளுக்கு 2 பூனல், சிலவா 3 பூனல் போட்டுப்பா. எத்தனை பூனல் உங்களுக்கு கொடுத்துருக்காளோ அதுலேருந்து 1 பூனலை முதல்ல ஃபஸ்ட்டு 1 பூனலை இப்படி பிரிச்சுக்கிறது. அந்த நாட்டிலேருந்து பிரித்தா கரெக்டாக வரும். இப்படி பூனலை பிடிச்சி வச்சுக்கணும். அதை என்ன பண்ணணும், காலில் இப்படி மாட்டி வச்சுக்கணும். அதுலேருந்து இந்த பிரம்ம முடிச்சிலேருந்து 1 பூனலை எடுத்து அப்படி ரைட் ஹேண்ட் அந்த பிரம்ம முடிச்சு ரைட் ஹேண்ட் மேலே டாப்பில் இருக்கணும். கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து இங்கே வந்து பஞ்சபாத்திரத்தை வந்து கவர் பண்ணியிருக்கணும். அப்படி இப்போது மந்திரம் சொல்லணும். ரைட் ஹேண்ட் டாப், லெஃப்ட் ஹேண்ட் கீழே. பிரம்மச்சாரிகள் சொல்கிறது 1 பூனல் போட்டுக்கிறவா ஃபஸ்ட்டு முதல் பூனலோட மந்திரம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. கை அப்படி ரைட் ஹேண்டுக்கு உள்ளே வந்து தலையை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து உள்ளே இப்படி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூனலை இப்படி உள்ளே போட்டுன்றணும். ஃபஸ்ட்டு பூனல். அடுத்தது 2வது பூனல். கல்யாணமானவா ஃபஸ்ட்டு 1 பூனல் போட்டுக்கணும். அடுத்தது 2வது பூனல். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டாப்பு, லெஃப்ட் ஹேண்ட் கீழே இப்படி பிடிச்சிக்கணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் உள்ள தலையை இப்படி கொண்டு வந்து இப்படி உள்ளே போட்டுன்றணும். ஓம். அடுத்தது 3வது பூனல். 3 பூனல் போட்டிருக்கிறவா
மூணாவது பூணலை இப்படி எடுத்துக்கணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. இப்படி மூணாவது பூணலையும் அப்படி போட்டுன்றணும். இது உங்களுக்கு ஒரு டெமோ தான் காமிக்கிறேன். அந்த டயத்தில் மந்திரத்தை சொல்லி நீங்கள் போட்டுக்கணும். அது அடுத்தது ஆச்சமனையம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கையை தொடச்சுண்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இப்போ யஜ்ஞோபவீத தாரணம் பூணல் மாற்றிண்டாச்சு. அதை பூணலில் பிரம்ம முடிச்சில் கொஞ்சம் மஞ்சள் இட்டுக்கலாம், சந்தனம் இட்டுக்கலாம், குங்குமம் இட்டுக்கலாம். அது பூணல் போட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பூணல் போட்டுண்டாச்சு. அடுத்தது ஆச்சமனையம் பண்ணியாச்சு. பழைய பூணல் அழிக்கணும். உபவீதம் பின்னதந்தோ ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் அப்படி ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். விசிருஜாமி ஜலே பிரம்மவர்ச்சா தீர்காயு அஸ்துமே அப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த பக்கம் போட்டுடணும். உங்களோட லெஃப்ட் சைடு போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜலத்தை இப்படி ஸ்ப்ரே பண்ணிடணும். இப்போ பழைய பூணலை ரிமூவ் பண்ணியாச்சு, புதுசாக பூணல் போட்டுண்டாச்சு, சுத்தமாயாச்சு. அதில் பூணலில் பிரம்ம முடிச்சில் கொஞ்சம் சந்தனமோ குங்குமமோ மஞ்சளோ இட்டுக்கலாம். அடுத்தது காண்டரிஷி தர்ப்பணம். அடுத்த பார்ட்டு 5வது பார்ட்டு காண்டரிஷி தர்ப்பணம். இப்போ இது 4 பார்ட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த பார்ட்டு காண்டரிஷி தர்ப்பணம்.